கட்சி அப்படிங்கறது வந்து பிஜேபி பக்கம் போனதுல இருந்தே வந்து எல்லாமே தலைகீழா நடந்துட்டு இருக்கு. நம்ம இதுல நம்ம ஏடிஎம்கே இதுல வந்து தலைகீழா நடந்துட்டு இருக்கு. இப்போ இதோடைய முடிவு தான் என்ன அப்படிங்கறது வந்து அவங்க வந்து முடிவு எடுக்க மாட்டாங்க தற்போதைக்கு. அதாவது இது இந்த கட்சியானது வந்து இப்படியேதான் போகுமா, இல்ல நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்து ஏதாவது முடிவு கொண்டு வருவீங்களா அப்படிங்கறது என்னுடைய கேள்விதான். இல்ல, நம்ம எடுத்த முயற்சிகள்ல தான் இன்றைக்கு வந்து அந்த பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்படுவது என்பதை மாற்றி தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படலாம் என்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனா அந்த இரட்டை தலைமை தான் தொடரும்னு சொல்றாங்க. இரட்டை தலைமைக்கு சேர்ந்து ஒரே ஒரு ஓட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. போட்டியிடுறதுன்னா 2 பேரா சேர்ந்துதான் நிக்கணும், ஒரு ஆள் தனிச்சு வந்து நிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து அந்த விதிகளை திருத்தியது, இப்ப நீங்க இவ்வளவு சுத்தி வளைச்சு போகணுங்கிறது இல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் அம்மா காலத்திலையும் என்ன சட்ட விதிகள் இருந்ததோ அதன் அடிப்படை தொண்டர்களால இந்த கட்சிக்கு ஒரு பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற அளவுல இருந்த விதியை இவங்க மாத்தினாங்க. அந்த மாற்றிய விதிகளை ரத்து செஞ்சுட்டு ஒருவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த பிறகு இன்னொரு பதவிக்கு வேணும்னா நியமிச்சுக்கலாம். இணை பொதுச் செயலாளர் நியமிச்சுக்கலாம், துணை பொதுச் செயலாளர் நியமிச்சுக்கலாம், அல்லது அவைத்தலைவர்னு பண்ணலாம், இல்ல கட்சிக்கு தலைவர்னு கூட வந்து செய்யலாம். ஆனால் ஒற்றை தலைமை தான் அதிமுகவுக்கு தேவை. இந்த இரட்டை தலைமை அப்படின்னால நான் பல இடத்துல இப்ப கூட தம்பி யாசின் சொன்னாப்ல, இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 திருடங்களை பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேர்த்த கையிலேயே அந்த விலங்கு ஒண்ண மாட்டி விட்டுருவாங்க, ஹேண்ட்கப் மாட்டி விட்டுருவாங்க. நீங்க அதுல இருக்கிற சூட்சம் என்னன்னா, அந்த 2 பேரும் ஓட முடியாது, ஒன்னாவும் ஓட முடியாது, தனியாவும் ஓட முடியாது. ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் தனியா ஓடிடவும் முடியாது. சரி, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஓடலாம்னு நினைச்சாலும் ஓட முடியாது. அப்ப என்னைக்கு அந்த போலீஸ்கார கட்டுப்பாட்டுல இருக்கும். இதைத்தான் பிஜேபி அழகா, அந்த பிஜேபிங்கிற போலீஸ்காரன் இவங்க 2 பேருக்கு சேர்ந்து இரட்டை தலைமை 2 பேரும் கையெழுத்து போட்டா தான் அந்த இரட்டை சின்னம் என்கிற அந்த ஹேண்ட் கப்பை மாட்டி விட்டுருக்கிறாங்க. அப்ப தனிச்சும் செயல்பட முடியாது, ஒன்னா செயல்பட்டாலும் அது வெற்றி பெறாது என்கிற நிலையில தான் இருக்கு. அதனால இவங்க இப்படி சுத்தி வளைச்சு கொண்டு வர்றதை விட ஒரே லைன்ல இப்ப இவர்கள் ஏற்படுத்திய அந்த திருத்தங்களை நாங்கள் வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம், திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். புரட்சி தலைவர் காலத்துல அம்மா காலத்துல இருந்ததை போல அதே விதிகள் தொடரும். அந்த விதிப்படி தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படும் சொல்லி தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் யார வேணாலும் என்ன பொறுப்புக்கு வேணாலும் அவர்கள் வந்து நியமிச்சுக்கலாம். ஏன்னா அந்த அதிகாரம் பொதுச்செயலாளருக்கு இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள். ஒன்று, இப்ப கடுமையான இந்த மழை வெள்ளம் ஒரு பக்கம், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இப்ப எந்த நேரமும் அறிவிக்கப்படலான்னு இருக்கு. அப்ப இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்குமா இல்ல உள்கட்சி தேர்தல் நடக்குமா? அந்த பொதுக்குழுவுக்கு இன்னும் தேதியை முடிவு செய்யல. எனக்கு முன்னால பேசின அவரு ராஜா முகமது போன்றவர்கள் சொன்னதை போல பெயர் அளவுல ஒரு தேர்தல ஒரு நாள் திடீர்னு காலையில அறிவிச்சுட்டு வேற யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யல, அதனால ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்று தொண்டர்களை ஏமாற்றுவதாக நினைத்துக் கொண்டு இவர்களை ஏமாற்றிட்டு போறாங்க. ஏன்னா இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த தொண்டர்கள் மன நிறைவு பெறணும். நீங்க வந்து சும்மா அவங்களை வந்து ஏமாத்துறதுக்காக ஏதேனும் ஒரு செயலை செஞ்சா அது வெற்றி பெறாது. முழுமையான மன நிறைவை அந்த தொண்டர்கள் வந்து பெறணும். அந்த வகையில வந்து தொண்டர்கள்ங்கிறது அவங்க யார குறிக்கிறாங்கன்னு கேக்குறேன் நான். அவங்களுடைய சைட்ல யார் இருக்காங்களோ அவங்களதான் அவங்க எடுத்துக்கிறாங்க, நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிறது இல்லையில அவங்க. ஆமா, இந்த அதிமுகங்கிறது நாங்க பார்த்த அளவுல மிகப்பெரிய கட்சியா, ஆளுமையுள்ள கட்சியா, உலக அளவுல தெரிஞ்ச கட்சியா இருந்தது. இன்னைக்கு கேள்விக்குறியாயி இருக்குதுன்னு சொன்னா அதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கறத நம்ம இப்ப அண்டர்லைன் பண்ணி பாக்குறோம். எதனால அந்த பிரச்சனை வந்ததுன்னா, ஒரு குடும்பத்திலேயே கூட ஒரு தலைவனா இருக்கக்கூடியவன் செய்யற எல்லா காரியங்கள்லயும் இங்க கீழே இருக்கிறவங்க கேள்வி கேட்டுட்டு இருந்தாலோ, கீழே இருக்கிற ஒருத்தர் வந்து அதுல இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தாலோ அந்த குடும்பம் சரியா நடக்காது, அவன் பேசாம இரு, அவன் இருக்கானல்ல அவன் செய்வான் அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தலைமை ஒரு குடும்பத்தை ஏற்று நடத்தும் போது தோல்வியோ வெற்றியோ அவனை சார்ந்ததாகவும் அவனோட கட்டுப்பாட்டுலயும் அது இருக்கிற மாதிரி இருந்தாதான் அந்த குடும்பம் வெளியே தெரியும், வாரிசுகள் அந்த இதுகள் எல்லாம் வர்றதுக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி நம்ம அதிமுகவுல இவ்வளவு பெரிய கட்சியா நம்ம மக்கள் திலகமும் நம்ம
புரட்சி தலைவி அம்மாவெல்லாம் உருவாக்கி வச்சுட்டு போனதுக்கு அப்புறமா இப்போ அதை பத்தியான விவரங்களை கேட்கும் போதும், அது ஆளுமைகள்ல வர்ற குளறுபடிகளை பார்க்கும் போதும், அவங்க கிட்ட இருக்கிற அந்த குறைபாடுகள்ல உங்களை மாதிரி நான் இப்படி நேருக்கு நேர சொல்றதுக்கு சிரமமா இருக்குது. பட் ஓரளவுக்கு அந்த சட்டம், தர்மம், நியாயம் இதுகளை எல்லாம் பின்பற்றக்கூடிய அதை தெரிஞ்சவங்களாத்தான் இந்த ஆளுமையில கொஞ்சம் இருக்கு வேணும். அப்படி இருக்கிறதே நம்ம இது என்னோட சொத்தோ நம்ம சொத்தோ அவங்க சொத்தோ இல்ல, யாருக்கும் எடுத்து நீங்க தான் இருக்கணும்னு சொல்றதுக்கு, யார் கையிலயாவது கிடைச்ச உடனே அது இஷ்டத்துக்கு அது சௌரியமா பிரிஞ்சு வீணா உடைஞ்சு இப்படி எல்லாம் போகும்போது அப்பதான் நீங்க சொல்ற மாதிரி அந்த தலைமை என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த கட்சியை வழிநடத்த போகிறவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்போ இத்தனை அடிமட்ட தொண்டர்கள் எவ்வளவு ஆவலோட நெஞ்சில நாங்களாம் அந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அதுக்காக ஒரு பெரிய ஒரு எழுச்சியோட அது கூடவே பயணிச்ச மாதிரி எங்களோட எண்ணங்கள் எல்லாம் அதுலயே ஒட்டி இருந்தது. இந்த தலைமைகளே அப்படி ஒரு ஈடு இணையற்ற தலைமைகளா இருந்தாங்க. அப்படி ஒரு தலைமை நம்மளால உருவாக முடியும்னு சொன்னா எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷம். என்ன காரணம்னா, கொஞ்சமாவது நம்ம என்ன செய்யறோம், இதன் பின்விளைவுகள் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டிய இடத்துல அந்த தலைமை இருக்க வேணும். அதுவும் ஒரு ஒற்றை தலைமையாக கண்டிப்பாக இருக்கிறது அவசியம்னு தான் அவர் பொது செயலாளர் அந்த போஸ்டை யாரும் மாத்தக்கூடாதுன்னு வச்சாங்கன்னு நீங்க அந்த வழக்கு போட்டது எனக்கு ரொம்ப அதுல ரொம்பவே அப்ப இருந்தே திருப்தி. நிறைய அதை நான் கவனிச்சுட்டே இருந்தேன். ஏதாவது ஒரு மாற்று வருமா, டக்குன்னு பொது செயலாளர் தேர்தலை வைப்பு சொல்லுவாங்களா, பொதுக்கூட்டம் கூட்டு சொல்லுவாங்களா, யார் கூட்டுவாங்க, எப்படிப்பட்ட நிகழ்வுகள் அதுல நடக்க போகுது அப்படின்னு எல்லாம் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ என்னன்னா, இப்போ அவங்க சொல்ற மாதிரிதான் எந்த மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை யாரும் அவ்வளவு சீக்கிரம் அழிச்சிட முடியாது. எல்லாத்து மனசுலயும் அது இருக்குது. அதை கொண்டு வர்றதுக்கான ஒரு தலைமையா உங்களை கூட நாங்க பாக்குறோம். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத விட நீங்க என்ன பண்ணினால் அது எப்படியாவது கட்சி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி குளறுபடிகள் எப்படிப்பட்ட தலைமையையும், அதாவது சின்ன சின்ன தலைமைகள் இருந்தால்தான் அவங்களும் எதேச்சியா நல்ல நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் மக்கள் மத்தியில் அது பெரிய வரவேற்புகளை கொடுக்கும். அப்போ ஒருத்தர் ஒரு முடிவெடுத்து ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லும் போதே அந்த ஆள் வேண்டாம், இவன் போட்டும், இவர் வேண்டாம், அவர் போட்டும், அவர் போட்டுன்னு பிரிச்சு விடுற அந்த தலைமைகள் ஒரு சிறு சிறு துளிகளை தள்ளி தள்ளி விட்டாலும் நம்ம சைடு இருந்து பெரிய வெள்ளத்தை அது கொண்டு போயிடும். அப்போ இப்ப நம்ம 60 இடத்துல உட்கார்ந்துருக்கோம். அதுக்கும் கீழேயும் இனி எதிர்பார்க்காத சரிவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள்ல தான் நம்ம இருக்கிறோம். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, கண்டிப்பாக இந்த செயற்குழு ஒண்ணு கூடி, பொதுக்குழு ஒண்ணு கூடி, அதுல பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்க சொல்ற மாதிரியேதான் அவங்களுக்கு கீழே அவங்க எத்தனை பேருக்கு வேணாலும் நியமிக்கலாம். தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவரா இருந்தா மட்டும்தான் இந்த கட்சி இனி நம்மளுக்கு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் மக்களுக்கான நல்ல பல செயல்களையும் செய்யறதுக்கு ஒரு வலிமை உள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த அன்வர் ராஜாவை நீக்கினது கூட ஒரு அளவுக்கு கேள்வி கேட்பாடு இல்லாம நீக்கின மாதிரி நிறைய இது மாதிரி செய்யற நிறைய கட்சி அங்கங்க நீக்கப்பட்ட வட்ட செயலாளர் பொறுப்புகள் இதெல்லாமே ரொம்ப தவறான முடிவுகள். அவங்களுக்கான திருத்தங்களை கொடுத்து அவங்ககிட்ட ஒரு சின்ன மீட்டிங்குகளை கொடுத்து இப்போதைக்கு நீங்க இப்படி எல்லாம் இருங்க, நீங்க உங்களுடைய விருப்பமும் கேட்கப்படும், அப்ப நம்ம ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தலைமை அவங்கள சேர்த்துட்டு போகணுமே ஒழிய இப்படி அங்கங்க பிரிச்சு விட்டுட்டு போறதும் நம்ம கட்சிக்கு நல்லதில்லை. இதையும் நான் தங்கள் முன்னால சொல்றேன். அப்புறம் உங்களோட பேச்சுக்களை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நிறைய. அதுல ஏதாவது என்னால செய்ய முடிஞ்சாலும் நான் அதுக்கு உதவிகரமா இருப்பேன் சார். வணக்கம். ஐயா, கழக உடன்பிறப்புகளுக்கு இனிய மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இனிய மாலை வேளையில கழக உடன்பிறப்புகளை செஞ்சதுல ரொம்ப சந்தோஷம். ஐயா, ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் முன்வைக்கணும்னு விரும்புறேன். ஆக்சுவலா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் அண்ணா கொண்டு வந்த கொள்கையோ இல்ல புரட்சி தலைவர் இதையோ எம்ஜிஆரோ இல்ல அதுக்கப்புறம் நம்ம பெண் சிங்கம் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த எந்த ஒரு கொள்கையும் இப்ப யாருமே பயன்படுத்துற மாதிரி தெரியல. ஏன் அப்படி சொல்லுன்னா, மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் இப்ப கூட்டணி அமைதுங்க உண்மையில. இப்ப என்னன்னா, இப்ப இவங்க ஒரு ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் அடிப்படை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு கூட்டணி நம்ம கூட்டணி கட்சிகள்லாம் நடத்துறாங்க இல்லையா, எடுக்கிறாங்க இல்லைங்க.
தேர்தல் சமயத்துல அந்த சமயத்துல உறுப்பினர்களோட கோட்பாடை கேட்டாங்க, உறுப்பினர்களோட விருப்பத்தை கேட்டாங்க, ரொம்ப நல்லதா இருக்கும். நான் மத்திய அரசுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி பேசின ஒரு சில உறுப்பினர்களும் சொன்னாங்க, மத்திய அரசு கூட கூட்டணி வச்சதுனாலதான் இப்ப நம்ம ஒரு பேரு, அதாவது நான் 1991 பிறந்தேன். பிறந்தது வந்து திமுக 5 வருஷம், அதிமுக 5 வருஷம் அந்த மாதிரி ஆண்டுட்டு இருந்துச்சு. கடைசி 10 வருஷத்துல மட்டும்தான் நம்மளுடைய தலைமை கழகம் வந்து ஒரு என்ன சொல்றீங்க, ஜெயலலிதா வந்து 10 வருஷம் நிலைநிறுத்தினாங்க. மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அதே மாதிரி இனி வரும் காலங்கள் நடக்கணும்னா இந்த பழைய கோட்பாடுகள் கொள்கைகளையும் வந்து ஃபாலோ பண்ணணுங்க. அதுதான் வந்து என்னோட விருப்பம். கழகத்தை வந்து ஒரு நல்ல இதுல எடுத்துட்டு போகணுங்க. உறுப்பினர்களோட ஆலோசனையும் கேட்கணும். கூட்டணி வைக்கும்போது சமதர்மத்தை நிலைநிறுத்துற மாதிரி இருக்கலாம். அதுதான் என்னோட கருத்து, தாழ்மையான கருத்து. சார், எனக்கு முதல்ல வந்து இந்த ரெட்டை தலைமைங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு 2 பேருக்கும் சேர்த்து ஒரு ஓட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்ப அதுல வந்து நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, என்னுடைய கருத்து, இவர் வந்து எடப்பாடியார் வந்து ஒற்றை தலைமையாட்டு செயல்படுறதுக்காக வேண்டிதான் எடப்பாடியை வந்து டம்மியா, அதாவது ஓ பன்னீர்செல்வத்தை வந்து டம்மியா வச்சுக்கிறதுக்கு எடப்பாடி தான் அதுல உள்ள ரோலரே. உண்மையான ரோலரு எடப்பாடியார் தான். அது வந்து இப்ப ரெட்டை தலைமை பேருக்கு தான் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஓபிஎஸ் வந்து விட்டுட்டு போயாச்சுன்னா நாளைக்கு வந்து மறுபடியும் தர்மத்துக்கு போயிடுவாரு அப்படிங்கிற அடிப்படையில வந்து அவங்க வந்து சும்மா கூட வச்சிருக்காங்க. ஆனா அது இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு வந்து கட்சி உள்ள வந்து அவளுக்கு அந்த அளவு செல்வாக்கு கிடையாது. இப்போ வந்து தொண்டர்கள் எல்லாருமே ஓட்டு போட்டு ஜெயிக்கிற மாதிரி அப்படின்னு பார்த்துச்சுன்னா, கண்டிப்பா இப்போ உள்ள நிலவரத்துக்கு வந்து எடப்பாடி தான் கண்டிப்பா அந்த ஒருங்கிணைப்பாளருங்கிற பொறுப்பு வருவார். ஏன்னா இப்ப பொதுச்செயலாளர், நிரந்தர பொதுச்செயலாளர் வந்து அம்மாவை நியமனம் பண்ணியாச்சு. சோ ஒருங்கிணைப்பாளர் வந்து எடப்பாடி தான் வருவார். சோ ஆனா அதே நேரத்துல என்னன்னாக்கி தென்மண்டலத்துல வந்து ஓபிஎஸ் அவரு சமுதாயத்துடைய வாக்குகளை பெறணும்னா கண்டிப்பா ஓபிஎஸ் அவர் நம்ம கட்சிக்கு தேவை. அதனால அவரை வந்து விட்டு ஒதுங்க கூடாதுன்னு சொல்றதுக்காக வேண்டி பேருக்கு தான் ஓபிஎஸ் வந்து அந்த அதிகாரத்துல இருப்பாரே ஒழிய ஒட்டுமொத்த ரோலுமே எடப்பாடியார் கையில தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஒண்ணு. அப்புறம் அன்வர் ராஜா அவரு விஷயத்தை பொறுத்தளவுல என்னுடைய கருத்து, இதுல உள்ள நிறைய நம்ம கழகத்தினுடைய தோழர்கள் எல்லாருமே சொன்னாங்க அவரை தூக்குனது வந்து தப்பு அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய கருத்தை பொறுத்தளவுல அது சரின்னு தான் நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா, அவரு தொடர்ந்து சசிகலாவுக்கு ஆதரவாவே பல விஷயங்கள் பேசிக்கிட்டே வராரு. தொடர்ந்து சசிகலாவுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு. நம்ம வந்து சசிகலா இல்லாத அதிமுக அப்படிங்கிற அடிப்படையில தான் சாரும் நீங்களும் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு பின்னால போனீங்க. அந்த அடிப்படையில வந்து சசிகலாவை யார் ஆதரிச்சாலுமே கண்டிப்பா அவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் சரியான நடவடிக்கை, அதுதான் உண்மை. இதுதான் என்னுடைய கருத்து சார். ஆனா இவங்க எப்படின்னா அது தெரியுங்களா, ஆனா நம்ம இப்ப இதுல மீட்டிங் போறது வேஸ்ட்னாது. நம்ம மாவட்டமா மீட்டிங் போட்டு அது செயல்படுத்தினாதான் அது வந்து ஒரு விளக்கம் வரும் நம்மளுக்கு. மாவட்டமா இது பண்ணி நம்ம விளக்கம் இது பண்ணாதான் அது ஒரு வழி வரும் நம்மளுக்கு. இப்ப நம்ம ஓபிஎஸ் வந்து நம்ம இது பேசாது, வேஸ்ட் அது நம்ம பேசுறது போன்ல. மாவட்டமா நம்ம பேசினாதானே அது ஒரு முடிவு வரும். இப்ப திடீர்னு ஒரு இப்ப கழக நம்ம இவரு ஒரு பேரு இல்ல, இறந்துட்டாரு, ஒரு பேர் தெரியல, போஸ்டிங் வேற ஒருத்தருக்கு போட்டுருக்காங்க இப்ப. அதனால நம்ம மாவட்டமா மீட்டிங் போட்டாதானே அதுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு வரும். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு தலைப்பு வந்து ரொம்ப பரபரப்பான தலைப்பு. செயற்குழு கூடியிருக்குது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு. புரட்சி தலைவர் காலத்திலயும் அம்மா காலத்திலயும் இல்லாத ஒரு சிறப்பான செயற்குழு இன்னைக்கு கூடியிருக்குது. சிறப்பான பல தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு வந்து இந்த நேரத்துல நினைவுக்கு வருது. ஏன்னா புரட்சி தலைவர் வந்து அந்த அடிப்படையான ஒரு விதியை வந்து யாராலும் மாற்ற முடியாதுன்னு ஒரு விதியை வச்சார். அது பொதுச் செயலாளர் தேர்தல அடிப்படை தொண்டன் தான், பொதுச் செயலாளரை அடிப்படை தொண்டன் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற விதியை யாரும் மாற்றக்கூடாதுன்ற விதியை வச்சாரு. அந்த விதியை தான் அம்மாவும் வந்து உறுதிப்படுத்தி அதை வந்து நிலைநிறுத்தி வந்தாங்க. இவங்க திடீர்னு வந்து ஒரு பொதுக்குழுவால ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு இதை போட்டுட்டு வந்தாங்க. இதை எடுத்து உங்களுடைய இதுல வந்து நீங்க நீதிமன்றத்துக்கு போனீங்க. அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்குது. இது வந்து அடிப்படை உறுப்பினரால் மட்டுமே பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்ற அந்த கருத்தை மட்டும் வலியுறுத்தி நீங்க நீதிமன்றத்துக்கு போனீங்க. அந்த நீதிமன்றத்துல அந்த வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது. இந்த நிலைமையில தான் அவங்க வந்து இந்த நேரத்துல இன்னைக்கு வந்து அந்த தீர்மானத்தை புதுச்சா ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளரை அடிப்படை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கணும்னு. இது வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கிடைத்த வெற்றி
தொண்டர்களுக்கு கிடைத்த வெற்றி அது. அது உங்களுக்கு கிடைத்த, உங்கள் மூலமாக தொண்டர்களுக்கு கிடைத்த வெற்றி அது. உங்களுடைய முயற்சியினாலதான் இந்த தீர்மானம் இன்னைக்கு வந்து பயந்து மாத்திருக்காங்க. ஏன்னா நாளைக்கு கோர்ட்ல அந்த இது நிக்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் உறுதியா இருக்கிறேன். தலைவருடைய விதிய கோர்ட்ல வந்து நிச்சயமா வந்து உறுதிப்படுத்துவாங்க. இவங்க போட்டது இவங்க விதி போட்டு நீக்கினது எல்லாம் வந்து ரத்து ஆகும். அன்னைக்கு வந்து உறுதியா வந்து அன்னைக்கு தலைவர் காலத்துல யாரோ அம்மா காலத்துல உறுப்பினர் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் அந்தந்த பொறுப்புலயே இருக்கின்ற நிலைமைக்கு நிச்சயமா நீதிமன்ற தீர்ப்பு நம்மளுக்கு அதாவது உண்மையான விசுவாசமான தொண்டர்கள், கட்சி பேர்ல அக்கறையுள்ள தொண்டர்களுக்கு நியாயமான தீர்ப்பு நிச்சயமா அந்த நீதிமன்றம் மூலமா கிடைக்க நான் நம்புறேன். அதுக்கு நீங்க தான் புலியார் சொல்லி போட்டு நீங்க வந்து இன்னைக்கு அந்த போட்ட விதை தான் இன்னைக்கு வந்து ஒரு வெற்றியா கிடைச்சிருக்குது. அதனால என்னுடைய மனமார்ந்த நன்றிய வாழ்த்துக்களை வந்து தொண்டர்கள் சார்பாக நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இப்பதான் நான் கொஞ்சம் வெளியிருந்து வந்ததால என்னால அந்த மீட்டிங்ல ஆரம்பத்துல கலந்துக்க முடியல. அது எடப்பாடி கிட்ட தான் அந்த கட்சி போயிடுச்சு, எடப்பாடி தான் இதுல ஒன் மேன் ஷோவா இருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர் ஏதோ ஒரு பேசுறதா கேட்டேன் நான். ஆனா அது வந்து நடைமுறையில நாளைக்கு சாத்தியமான்றது வந்து காலம்தான் பதில் சொல்லணும். அது தவிர புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட தொண்டர்களும் அம்மாவால் வளர்க்கப்பட்ட தொண்டர்களும் எப்ப கட்சிக்கு துரோகம் செய்யறாங்களோ, இன்னொரு கட்சிக்கு கைகூலியா மாறுறாங்களோ, அவங்க தலைமை பொறுப்பு இருக்கிறதுக்கு எந்த விதத்திலயும் தகுதி கிடையாது. அதை தொண்டர்கள் வந்து ஒரு நேரத்துல வந்து மாற்ற வேண்டிய கட்டாயம் வரும். அதை மாற்றியே தீர்வாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு சொன்னாரு, அன்வர் ராஜா நீக்கத்தை பத்தி சொன்னாங்க. அன்வர் ராஜா நீக்கம் வந்து அவரு அந்த சசிகலாவுடைய விஷயத்துல சசிகலாவையும் கட்சியில சேர்த்துக்கணும்னு சொன்னாரு. நான் அந்த அவருடைய ஒரு சில இன்டர்வியூல கேட்டும் போது அவர் வந்து அந்த அம்மாவுக்கு பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்லாரு, கட்சியில சேர்த்துக்கணும். அவங்க வந்து அடிப்படை உறுப்பினரால அன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க வந்தா வரட்டும், யார் வந்தாலும் வரட்டும், அந்த அடிப்படை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு யார் வந்தாலும் அதன் கீழே நான் செயல்பட தயார்னு ஒரு சில பேட்டிகளை சொல்லியிருக்காரு. அதை தாண்டி அவர் தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு ஆதரவா இருந்திருக்கலாம், பேசியிருக்கலாம், அது சில ஒரு சில தவறுகள் செய்திருக்கலாம். ஆனா அதை மட்டுமே காரணமா வச்சு அவரை கட்சியில இருந்து நீக்கிறது தெரியும். அதை தாண்டி அவர் சொன்ன பல விஷயங்கள், பிஜேபியோட கூட்டணி கூடாது, ஒன்றுபட்ட அதிமுகவை இருக்கணும், இப்படின்றதெல்லாம் அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் ஏற்புடைய கருத்துக்கள். அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்கலாம். ஆனா அவர் ஒரு மூத்த கட்சி நிர்வாகி, தலைவர் காலத்துல வந்து தலைவரால் புகழப்பட்ட ஒரு கட்சி நிர்வாகி, சிறுபான்மை மதத்தை சார்ந்த ஒரு மாநில பொறுப்புல இருக்கிறவரு. அவர்கிட்ட ஒரு சில குறைகள் இருந்தா அது தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு பேசி அவரை வந்து சரி பண்ணிருக்கலாமே தவிர, அதை தவிர்த்துட்டு நீங்க வந்து அவங்க கட்சியில இருந்து நீக்கிறதுன்றது அது வந்து தவறான செயல் தான் என்னுடைய பார்வையில நான் பாக்குறேன். அதை தாண்டி சசிகலா அவர்களை பார்த்தது தவறு, சசிகலா அவர்களுக்கு ஆதரவா பேசுறது தவறுனா, சசிகலா அவர்கள் வந்து ஓபிஎஸ் வீட்டுக்கே போய் இறப்புக்கு வந்து இது பண்ணாங்க, அதாவது வருத்தம் தெரிவிச்சாங்க, தினகரன் போய் பார்த்தாரு, இதெல்லாம் பண்ணாங்களா, அவங்களெல்லாம் நேரம் சந்தித்தது வந்து தவறு இல்லையா? கட்சி தலைவர் காலத்திலயோ இல்ல அம்மா காலத்திலயோ திமுக காரன் வீட்டு கல்யாணத்துக்கு கூட போக மாட்டோம், திமுக காரன் வீட்டு நல்ல நிகழ்ச்சிக்கு எந்த நிகழ்ச்சிக்கும் போக மாட்டோம். இப்படிதான் வந்து தலைவரும் அம்மாவும் திமுக ஒரு தேவ சக்தி மாதிரி வளர்த்தாங்க. அந்த மாதிரி நம்ம எப்ப வேணான்னு இவங்க சொன்னாங்களோ, அவங்க வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்கெல்லாம் போகும்போது அவங்களுக்கு எல்லாம் அந்த உறவு எல்லாம் வந்து சரியா இருக்கும். ஆனா இவர் பேசுறது மட்டும் தப்புன்னு சொல்றது ரெண்டு விதமான கருத்தா இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். என்னுடைய பார்வையில இது மட்டும்தான் இன்றைக்கான நிகழ்வா இருக்குது. இது கட்சி எதை நோக்கி போகிறதுன்னு சொன்னா, கட்சி வந்து இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு மோசமான சூழ்நிலை நோக்கி போகிறது. 2016 அம்மா இறப்புக்கு பிறகு இன்றைய வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் கழக நிர்வாகிகள் எல்லாம் நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஆயிரக்கணக்கான போய் திமுகவிலையும் பாஜகவிலையும் சேர்ந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு திமுகவில இருந்து ஒரு ஆளையோ, பாஜகவில இருந்து ஒரு ஆளையோ, இல்ல வேறு கட்சியில இருந்து ஒரு ஆளையோ இவங்க காலத்துல இந்த 4 வருஷம் காலத்துல சேர்த்தாங்களான்னு சொன்னா நிச்சயமா இல்ல. அப்போ கட்சி எதை நோக்கி போகுது? கட்சி இந்த கட்சியில நாளைக்கு நம்மளுக்கு எதிர்காலம் இல்ல, இந்த கட்சிக்காக நம்ம உழைச்சோம்னா எந்த பலனும் கிடைக்காதுன்னு சொல்றதால் தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கட்சி விட்டு போறாங்க. இதை தக்க வச்சுக்கிறதுக்கான பொறுப்பை இவங்க 2 பேருமே செய்யல அப்படின்னும் போதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். இதுதான் வந்து ஒரு அடிப்படை அதிமுக தொண்டருக்கு இருக்கிற மிகப்பெரிய வருத்தம். இந்த வருத்தத்தை போக்குறதுக்கு 2022 நீதிமன்ற தீர்ப்பும் உங்களுடைய முயற்சியும் வெற்றி பெறணும். அந்த முயற்சியால அதிமுக காப்பாற்றப்படும் என்று நம்புகிறோம், காப்பாற்றும் என்று எதிர்பார்க்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அந்த ஜனவரி 17ஆம் நாள் வந்து வர பிறந்த நாளுக்கு பிறகு இதெல்லாம் நடக்கும். இது வந்து ஒரு கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு ஒரு வலுவூட்டமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். இது மட்டும்தான் என்னுடைய இன்றைய
செய்தியா இருக்கும் சார். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.